அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்தே அக்கட்சியில் பயணித்து வந்த மூத்த தலைவர்களில் ஒருவர் அன்வர் ராஜா. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமாக இருந்தார். தொடர்ந்து அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என்று இரட்டை தலைமையிலான அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு, மீண்டும் மாநிலங்களவையில் பதவி வழங்காதது உள்ளிட்ட விவகாரங்களால் அதிருப்தியில் இருந்தார். தற்போது அதிமுக தலைமை வலிமையற்று இருப்பதாகவும் வலுப்படுத்த சசிகலா வர வேண்டும் என்று கூறியும் பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் அன்வர் ராஜா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கு கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் அன்வர் ராஜா நடந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கட்சி நடவடிக்கைகள் குறித்து தலைமையின் முடிவிற்கு மாறான கருத்துக்களை தெரிவித்ததாலும் கட்சிக்கு களங்கம் மற்றும் அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் அன்வர் ராஜா அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோர் அறிவித்திருக்கின்றனர். முன்னதாக அண்மையில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்வர் ராஜா சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்வர் ராஜா அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டிருந்தார். சி.வி. சண்முகம் எதிர்த்து ஏன் பேசினாருங்க, அது வேற விஷயம். அதுதான் நான் கேட்குறேன். அது என்ன விஷயம்? இல்லை, அது ஒரு ஆடியோ கேசட் வெளியாச்சு. அந்த ஆடியோ கேசட்டில் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில் பேசியதாக ஒரு செய்தி அந்த ஆடியோவில் வந்தது. அதை நீங்கள் ஒருமையில் பேசிய ஒருவரை நீங்கள் வச்சு பேசக்கூடாது, வெளியில் போக சொல் என்றுதான் அவர் பேசினார். அது அதற்கு அவரே பதில் சொல்லிவிட்டார். அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்து விட்டோம், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், பேசாமல் அமருங்கள் என்று அவர்களே பதில் சொல்லிவிட்டார்கள். அது ஒரு 4-5 பேர் எழுந்து அங்கு சத்தம் போட்டார்கள். நானே சொன்னேன், இது உங்களுடைய மனதை புண்படுத்துமானால் நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், பிரச்சனையே இல்லை. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்லிவிட்டேன், அதை பற்றி பேசிவிட்டேன். இது அறையில் பேசியது. அறையில் பேசுகிறது ஒருவன் எனக்கு தெரியாமல் டேப் செய்து அதை வெளியில் பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து விட்டான். அதனால் வந்த வினைதான் இது அப்படின்னு சொல்லிவிட்டோம். அது முடிஞ்சு விட்டது. அப்போ நீங்கள் பேசுனது உண்மைதான்? ஆமாம், உண்மைதான். அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர் அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கும் கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து முக்கிய விவாதம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. 11 பேர் கொண்ட அதிமுக வழிகாட்டுதல் குழுவிலிருந்து உறுப்பினர் சோழவந்தான் மாணிக்கம் பாஜகவில் சேர்ந்த நிலையில் அவருக்கு பதிலாக மாற்று உறுப்பினரை சேர்ப்பது அல்லது வழிகாட்டுதல் குழுவை விரிவுபடுத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலைய விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான தீர்மானமும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இடம்பெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாட்களுக்கு பிறகு சென்னை புறநகர் பகுதியில் மீண்டும் மழை பெய்தது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த வாரம் சென்னையில் கனமழை பெய்தது. 2 நாட்களாக சற்று மழை ஓய்ந்திருந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் மழை பெய்தது. கோயம்பேடு சந்தை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 15 நிமிடத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதேபோல் அம்பத்தூர், அத்திப்பட்டு பகுதிகளில் விட்டு விட்டு மழை தூறியது. இரவு நேரத்தில் நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், அண்ணா சாலை என மாநகர் பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் ஐயப்பன் தாங்கல், கொளத்துவாச்சேரி, பரணிப்புத்தூர் பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வீட்டில் இருக்கும் பாத்திரங்களை கொண்டு நீரை வெளியேற்றி வரும் மக்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கம் நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. இந்த தண்ணீர் ஆதனூர் தரைப்பாலத்தை சூழ்ந்திருப்பதால் குளத்தூர் விளாத்தி குளத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூரில் மரத்தின் மீது இடி தாக்கியது. இதனால் மரம் வேரோடு சாய்ந்து அங்கிருந்த காம்பவுண்ட் சுவர் மீது விழுந்தது. சுவரை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமாகின. தொடர் மழையால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த சிங்காடு பெரிய ஏரி நிரம்பியது. ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறுவதால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் பூஜையிட்டு வழிபாடு செய்தனர். பிறகு தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். கள்ளக்குறிச்சி அருகே கெடிலம் ஆற்று வெள்ளப்பெருக்கில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. பழங்கூர் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. காரில் இருந்து இருவர் தப்பிய நிலையில் ஓட்டுநரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்று தண்ணீரில் இறங்கிய மூதாட்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். செடிகளை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிய மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். இதனிடையே செங்கல்பட்டை அடுத்த வடகால் கிராமத்தில் மழைநீர் இன்னும் வடியாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். மழைநீருக்கு விளைநிலங்கள் பாழாகியுள்ள நிலையில் ஊரை சுற்றி தண்ணீர் இருப்பதால் ஒற்றைப்படகில் அவர்கள் பயணம் செய்து வருகின்றனர். தண்ணியில் ஃபுல்லாகவே 1 கிலோமீட்டர் வரையும் தான் உள்ளே போகணும். இப்போ ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது, அதுவும் கை போட்டு தான். அதில் வேறு லேடிஸ் மட்டும் தான் ஏற்றுறாங்க, ஜென்ஸு யாரும் போகல சார் இன்னும். அதுவும் இல்லை பிரசவமாக இருக்குது, மாசமாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பிரசவ வலி வந்தால் கூட இங்கேருந்து போக முடியல சார். மெயினாக சின்ன பிள்ளைங்களா பூச்சி போட்டுலாம் வருது, அதுக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குது. மதுரை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான அலங்காநல்லூர், வாடிப்பட்டி போன்ற பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் மைதானத்தில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாலமேடு ஜல்லிக்கட்டு மைதான மஞ்சமலை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் 5 மாவட்டங்களின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வைகை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதுடன் அணைக்கு வரும் நீரின் அளவும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அணையில் 70 அடிக்கு தண்ணீர் உள்ளதால் அணைக்கு வரும் 7000 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது புயலாக மாறுமா, தமிழ்நாட்டில் மேலும் மழை பெய்யுமா என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல். வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பின்படி புதிய புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகத்திற்கு மழை பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது சற்று ஆறுதலான செய்தியாக பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அடுத்தடுத்து உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட பல மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இருந்தது. இதனால மக்கள் பெருமளவு சேதத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த புதிய புயல் காரணமாக தமிழகத்திற்கு மழை பாதிப்பு ஏன் இல்லை, இந்த புயலினுடைய பயணம் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
தெற்கு தாய்லாந்து கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக நகர்ந்து டிசம்பர் 1ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு நகரும் அப்படின்னு சொல்றாங்க. இது டிசம்பர் 2ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய டிராவல் அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் இது புயலாக உருப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருவேளை புயலாக உருப்பெற்றால் அதற்கு ஜவாத் என்று பெயரிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜவாத் புயலின் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், இது எங்க கரையை கடக்கும்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4ஆம் தேதி வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவுக்கு இடையே இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு வங்கக்கடல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பிட்ட கடற்பகுதிகளுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஆறுதலான செய்தி. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமளவு இந்த புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆறுதலான செய்தி.